அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் எத பத்தி அப்டின்னா, பொதுவாக ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில வந்து 6, 8, 12 அதிபதிகள் வலுப்பெறவே கூடாது. இயற்கையாகவே. 6ஆம் இடத்திலயோ, 8ஆம் இடத்திலோ, 12ஆம் இடத்திலோ கிரகங்கள் இல்லாம இருந்தா, அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம். அதே சமயத்தில 6, 8, 12 அதிபதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கணும். அப்படி பாதிக்கப்பட்டிருந்து இப்போ பொதுவா வந்து சில ஜாதகங்கள்ல 6, 8, 12 அதிபதியுடைய சாரத்திலே அதிகமான கிரகங்கள் இருக்கும். அந்த மாரி ஜாதகம் வந்து ரொம்ப கடுமையான ஜாதகம் தான். அப்ப 6, 8, 12 அதிபதியுடைய சாரத்தில அதிகமான கிரகங்கள் இருந்து, 6, 8, 12 அதிபதிகள் வலுவா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, இந்த ஜாதகருக்கு எந்த தசாபுத்தி நடந்தாலும் பிரச்சனை தான். அப்ப இந்த மாரி ஒரு ஜாதகம் வந்தா, மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஜாதகத்துக்கு அந்த மாரி ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 6, 8, 12 தொடர்பு ஒரு ஜாதகத்தில எந்த விதத்திலும் இல்லாமல் இருந்தால், அது சிறப்பான ஜாதகம்.